மணிமாறன் என்பதை ஐந்து மணிவரி நாட்டை ஆண்டு வரும் மணிமாறனுக்கு என் அந்தரங்க காதலை சாருமதியை திருமணம் செய்து வைத்து விட்டேன். இப்போதுதான் என் மனம் சந்தோஷமாக உங்களை பார்த்தா எனக்கு அவமானமா இருக்குது. நாட்டு மக்கள் காரி காரி போயிடாங்க என்னை பார்த்து. ஆமாங்க, நான் என்ன தவறு செய்தேன்? காரி துப்பினாங்க. யார் தெரியுங்களா? இப்படி அந்தரங்க காதலி அந்த நாட்டு மன்னருக்கு கூட்டு வச்சுட்டீங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? எதற்காக திருமணம் செய்து வைத்தேன் தெரியுமா? எதுக்காக? ஒரு பொருளை அடைய வேண்டும் என்றால் ஒரு பொருளை விட்டால் தான் ஒரு பொருளை அடைய முடியும். ஒரு பொருளை விட்டு ஒரு பொருளை பிடிக்கிறீங்க. நான் சொல்லும் வார்த்தை உனக்கு புரிகிறதா? புரியல ஐயா. புரியவில்லை? புரியல. இந்த நாட்டை மணிபுரி நாட்டை அடைய வேண்டும் என்பது பல நாள் கனவு, ஒரே குறிக்கோள். ஆகையால் இந்த நாட்டுக்காக என் அந்தரங்க காதலை சாருமதியை திருமணம் செய்து வைத்தேன். நான் போட்ட வலையில் சிக்கிவிட்டால் கிழட்டு மல்ல. இந்த திருமணத்தை நாட்டு மக்கள் என்ன பேசுகிறார் என்று என் செவியினால் கேட்க வேண்டும். எப்படி வண்டிக்கார சொந்த ஒரு மன்னரே புறப்படி என்ன சரி. நாட்டு இளவரசி வேல்விழி குரலோசை. வேல்விழிக்கு முன்பதாக ஒரு ஆண்டவன் செல்கிறார். எவனாக இருக்க புரியவில்லை. உள்ள கொஞ்சம் என்னுடைய தந்தையிட சென்று நம்ம இருவருடைய காதலை எடுத்து சொல்லி திருமணத்துக்கு சம்மதம் வாங்கினா நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்துல நம்மளுக்காக நான் காத்து கொண்டு இருப்பேன். ஆமாங்க, எடுத்து சொல்லி திருமண சம்மதத்தோடு நாளை சீக்கிரமா வந்துங்க. அந்த ஆடவன் யார் தெரியுதா? முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பன் இருந்தானே, அவன் மகன் கதிரவன் நாட்டு இளவரசுடன் ஓட்டி பாட்டி செல்கிறான். ஒடிப்பயல் என்று விட்டு என் ஆணவத்தை குறுக்குவையில் சென்று நறுக்கென்று ஒழிக்க வேண்டும். உடுக்க எழுந்தவன் கைபோல் ஆங்கன் இடுக்கன் களைவதான் நட்பு. நட்புக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய இதே கிராமத்தைச் சேர்ந்த தணிகாச்சலம் கவுண்டர் அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நமது மன்றத்திற்காக 101 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு
நன்றி நன்றி நன்றி. கேரளா சேர்ந்த பழனி ஐயா அவர்கள், ராதிகா பழனி அவர்கள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் மன்றத்துக்காக 101 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு நன்றி நன்றி நன்றி. வணக்கத்தை ஏற்றுக்கொண்டேன் கதிரவோ. அனைத்து வேலையும் நல்ல முறையில் முடிந்து விட்டது கதிரவோ. நதிக்கரை ஓரம் ஒரு ஆடவனுக்கு தண்ணிதான் கிடைச்சிருச்சு. தண்ணி குடிக்கலான்னு வந்தீங்க. தாகம் அருந்துவதற்காக வந்தோம். தாகம் தெரிந்து விட்டலாம். தண்ணி குடிக்கலான்னு தான் வந்தேன். ஆத்துல ஒரு பெண்ணை அடிச்சிட்டு போனாங்க. அவங்க உயிரை காப்பாத்திட்டாங்க. என்ன நடந்தது? காப்பாத்தின பிறகுதான் தெரிஞ்சு நாட்டு இளவரசி. இளவரசி ஆமாங்க. காப்பாத்தின நன்றி சொன்னாங்க. என்ன நன்றி? எப்படி தெரியுமா? இதுவரை எந்த ஒரு ஆடவரையும் பார்த்தது கிடையாது. எப்போது என்னை தொட்டு தூக்கி காப்பாத்துறீங்களோ மனந்தால் உங்களைத்தான் உணர்ந்து கொள்வேன், இல்லை என்றால் இறந்துடுவோம் சொல்லிட்டாங்க. ஆமாங்க. நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன். நீங்க பணக்கார கூட நான் ஏழ்மை சொல்லி பார்த்தேன். அப்படியும் மீறி நானும் உங்களுக்கு காதலிச்சுட்டேன். உப்பில் இருக்கிற பஞ்சம் பரதேசம் கோபுரத்துக்கு வராது. காதலா கேட்குது காதல். அன்று உன் தங்கையை தொட்டு மார் மீது எட்டி உதைத்தார். பழிக்கு பழம், பஞ்சத்திற்கு வஞ்சம். முப்படை தளபதி ஆளவந்தான் இருக்கும் வரை உன் கரோ என் நாட்டு இளவரசி மீது படக்கூடாது. காதலா பயனை இளவரசியை நான் காதலிக்கிறேன், நான் இளவரசி காதலிக்கிறேன். அது எங்க 2 பேருடைய விஷயம். என்ன விஷயம்? ஆமா, இளவரசிக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என் அக்கா மகளா? அக்கா மகளா இருந்தால் என்ன? நான் காதலிக்க கூடாதா அல்லது திருமணம் செய்து கொள்ள கூடாதா? டேய், இப்போ சொல்லுகிறேன் கேடா. திருமணம் என்று ஒன்று நடந்தால் இளவரசி வேள்வியோடு வந்தால் உன்னால என்ன பண்ணுங்க பண்ணிக்கோ. பஞ்சத்திற்கு வஞ்சம், முப்படை தளபதி ஆளவந்தனை தொட்டோம். சரித்திரம் இருக்கக்கூடாது. கதிரவனை நான் சொல்வது மறுபடி